ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த கோட் படத்தோடைய மூவி ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் நடிப்புல சினேகா, லைலா, பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் போன்ற முக்கியமான பிரபலங்கள் நடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சூப்பர் ஹீரோ போஸ். இப்போ சூப்பர் ஹீரோ போஸ் கொடுப்பா பாரு. தள்ளு தள்ளு. ஃபர்ஸ்ட் படம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விஜய் அவங்க ஃபேமிலியோட ட்ரிப்புக்கு போறாரு. சினேகா, விஜயோடைய பையன் எல்லாருமே ட்ரிப்புக்கு போறாங்க. போகும்போது அங்க ஒரு பெரிய கலவரம் ஏற்படுது. எல்லா மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடேக்கு போவானா, அதுவும் பேங்காக்கு. கலவரம் ஏற்படும் பொழுது விஜய் தன்னுடைய மகனை பிரியறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் விஜய் தன்னுடைய பையனோட எப்படி சேர்றாரு, என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய முழு கதை. இந்த படத்துல இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா, ஃப்ரெண்ட்ஷிப், ஃபேமிலி, சென்டிமெண்ட், அதுக்கப்புறம் ரா சம்பந்தமான சில விஷயங்கள். இது எல்லாத்தையுமே வெங்கட் பிரபு வேற லெவல்ல செதுக்கி இருக்காரு தாங்க சொல்லணும். உள்ள சொல்லுது சார், சொல்லுது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துல கடைசியா சில விஷயங்களை வெங்கட் பிரபு வச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தோடைய மோஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு வேற லெவல்ல செஞ்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல வெங்கட் பிரபு என்ன விஷயத்தை சொல்ல வராருன்னா, மக்கள் எல்லாரும் பார்க்கணும் கூட நிக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க இந்த இடத்துல. ஏன்னா அப்படிதான் 3 மணி நேரம் நீங்க செலவு பண்ணி இந்த படத்தை பாக்குறீங்க. 200 ரூபா 200 ரூபாய் டிக்கெட் எடுத்து இந்த படத்தை பாக்குறீங்க. வாங்க ஜாலியா படத்தை என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த படத்துல வேற லெவல் சம்பவத்தை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத வெங்கட் பிரபு அழகாவே இந்த படத்துல காட்டியிருக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். விஜய் 2 கேரக்டர்ல நடிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுதான் வச்சிருக்கிறோம். அதுல ஏஜா இருக்கக்கூடிய விஜய நம்ம எல்லாருமே டெய்லியுமே போட்டோஸ்ல, வீடியோஸ்ல பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா யங் ஏஜ் விஜய நம்ம இப்ப பார்க்கல. அதை டிஏஜி மூலமா இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நமக்கு ஒண்ணுதான் கேட்க தோணுது, எப்படிடா ஒவ்வொரு பாடல்களும் இந்த படத்துல இருந்து ரிலீஸ் ஆகும் பொழுது விஜயை கிண்டல் செய்யாதவங்களை இல்லைங்கிற அளவுக்கு சிறு வயசு விஜயை கிண்டல் செஞ்சாங்க. என்னையா விஜய் இப்படி மாற்றி வச்சிருக்கீங்க, இப்படி கேவலப்படுத்திருக்கீங்க அப்படின்னு இருந்ததுனால என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்கலாம்? இந்த படத்துல திரும்பியும் டிஏஜிய பக்காவா வேற லெவல்ல செட் பண்ணி, எடிட்டிங்லாம் வேற லெவல்ல பண்ணி, இந்த படத்துக்கு எந்த விஜய் தேவையோ அந்த சிறு வயசு விஜய இந்த படத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்துக்கு ரொம்பவே சூப்பராகவே செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே குத்தியாச்சு, திருப்பி குத்த ட்ரை பண்ணாத. ட்ரோல்கள் எல்லாத்தையுமே தவிடுபடியாக்கி எங்கேஜி விஜய் தான் சூப்பர்னு இப்ப ரசிகர்கள் சொல்ற மாதிரியான நிலைமையை மாத்தி இருக்குது டிஐஜி தொழில்நுட்பம். இது அடுக்குமாடா, எந்த ஊர்லடா அடுக்கும்? படக்குழு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்ப விஜய பாக்குறீங்க, நீங்க சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கும்போது விஜய் நல்லா இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும் பொழுது கண்டிப்பா சின்ன வயசு விஜய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழாதீங்கம்மா சங்கீதா, அழாதம்மா. அழாத சங்கீதா அம்மா. உண்மையிலேயே நம்ம தியேட்டர்ல போய் படத்தை பார்க்கும் பொழுது சின்ன வயசு விஜய தான் நமக்கு பிடிக்குது. நல்லா கண்டுபிடிக்கிறீங்கடா புதுசு புதுசா. அந்த அளவுக்கு சூப்பரா டிஐஜி பண்ணிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி விஜய் டபுள் கேரக்டர் நடிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு விஷயத்தை நினைவுபடுத்தி பார்க்கணும். ரஜினி முதல் கமல் வரைக்கும் வில்லனா நடிக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. இந்த வில்லன் அப்படி கிடையாது. அவன் என்ன நினைக்கிறாரோ அது எப்படியாவது சாதிக்கணும். அது மாதிரி தளபதியும் வில்லனா நடிக்க ஆசைப்பட்டு அதை சூப்பராகவே இந்த படத்துல நடிச்சு காட்டியிருக்கிறாரு. ஃபுல் கதை நம்மளால சொல்ல முடியாது, ஆனா சூப்பராகவே தளபதிக்கு வில்லன் கேரக்டர் செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோட பாசிட்டிவ் பத்தி நம்ம பார்த்தோம்னா, படத்துல சென்டிமெண்ட், ஆக்ஷன், அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத சூப்பராகவே வெங்கட் பிரபு செஞ்சு படத்தை தரமாவே செதுக்கி வச்சிருக்கிறாரு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். டேய், வர வர ஓன் சேட்டிலடா அதிகமா இருக்கு. இங்க பாரு. எப்படி மங்காத்தா படத்தை அஜித்துக்கு வெங்கட் பிரபு கொடுத்தாரோ, அதே மாதிரி தளபதி விஜய்க்காகவே கோட் படத்தை செதுக்கி இருக்காரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் இப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாலியான ஒரு இதோடய இந்த படம் மூவ் ஆகும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல அப்பா மகனுக்குமான விஷயங்களை வெங்கட் பிரபு வேற லெவல்ல செதுக்கி இருக்கிறாரு. அதை எல்லாத்தையுமே இப்ப நான் சொல்ல முடியாது. ஆனா நீங்க போய் தியேட்டர்ல படத்தை பாருங்க, அப்பா
எப்படா இருக்கு படம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு படம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துல வெங்கட் பிரபு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸை வச்சிருக்கிறாரு. சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதோடயே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, அது ஒரு முக்கியமான பிரபலம் தான். அந்த பிரபலம் இந்த படத்துல ஏஐ தொழில்நுட்பம் மூலமா நடிச்சிருக்கிறாரு. அதை போய் தியேட்டர்ல பார்த்து நீங்க விசில் அடிக்க போறது கன்ஃபார்ம். நாளைக்கு இதை வச்சுதான் பில்டப் பண்ணலாம் மகனே. எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? அது படம் பார்க்க உங்களுக்கே புரியும், அவ்வளவு சூப்பரா வந்திருக்குது, செம்மையா. நீங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்த அந்த விஷயம் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராகவே இருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க, உங்களுக்கே அது ரொம்ப தெளிவாவே புரியும். அதுவும் அந்த விஷயம் உங்களுக்கு இன்டர்வியூக்கு அப்புறமா தான் தெரிய வரும். ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுவீங்க. கோட் படத்தை சூப்பரா தளபதி அந்த டீம் எல்லாருமே சேர்ந்து செதுக்கி ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். உன்னை கேட்டனடா, உன்னை கேட்டனா? இதுக்காக தான் இவ்வளோ நாள் இவ்வளோ விளம்பரம் தளபதி அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே அந்த படத்தை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இருக்குது. நானும் தளபதி ஃபேன் தாங்க. சார் நீங்களா? உங்களோட பரம ரசிகன் சார். உங்க படம்னா ரொம்ப உயிர் சார். போன படத்துல இந்த வில்லனோட கையை பிச்சு அதாலே அவன் அடிச்சிங்க பாருங்க, சூப்பர் சார். கடைசியா படத்துல சூப்பரான விஷயம் என்னன்னா, லாஸ்ட் 20 மினிட்ஸ் சிஎஸ்கே மேட்ச் சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதுல வரப்போற செலிபிரிட்டி யார் யாரெல்லாம் வந்திருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதுல தளபதி அந்த லாஸ்ட் 20 நிமிஷத்துல தளபதி செய்யற சம்பவம், ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எல்லாமே அல்டிமேட்டுக்கும் அல்டிமேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லாஸ்ட் 20 நிமிஷத்தை டைரக்டர் வெங்கட் பிரபு வேற லெவல்ல செதுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். வாட் அ விஷன், என்ன ஒரு தாட், அசந்து போயிட்டாங்க என் டீம். அதுக்கப்புறம் இதுல பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, படத்தோட ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. ஒளிப்பதிவு அது மட்டும் இல்லாம ஏஐ தொழில்நுட்பமா இருக்கட்டும், விஜயோடைய டிஐஜிங் இதுவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கிராபிக்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே தரமா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல எப்படி பாசிட்டிவா சில விஷயங்கள் இருக்கோ, அது மாதிரி நெகட்டிவாவும் சில விஷயங்கள் இருக்கும். பிரச்சனை எங்கதான் இல்ல, பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாது. அதுதான் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை. யுவன் சங்கர் ராஜாவை மக்கள்லாம் என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பழைய யுவன் சங்கர் ராஜா எங்க போனீங்க, படத்துல பாட்டுலாம் நல்லா இருந்தாலும் பழைய யுவன் சங்கர் ராஜாவை எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு யுவன் சங்கர் ராஜாவுடைய இசை இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா இன்டர்வியூக்கு அப்புறம் யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்கிற மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்குது. அது மட்டும் இல்லாம பாடல்களை தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஏண்டா யாரை ஏமாத்த பாக்குறேன்? படத்துல முதல் பாடலே விசில் போடு பாடல் தான். படக்குழு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, நீங்க வந்து சின்ன ஸ்கிரீன்ல டிவியில பாக்குறதுனால உங்களுக்கு நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது அந்த பாடலும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க போய் தியேட்டர்ல பாருங்க, ரொம்ப சூப்பரா தான் அதுவும் இருக்குது. நல்ல கமெண்ட்ராது. அதுக்கப்புறம் மட்ட பாடல் சொன்னதோட இதுல ஒரு செலிபிரிட்டி வரப்போறாரு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, அதுல ஒரு முக்கியமான செலிபிரிட்டி வராரு மட்ட பாடல்ல. யாருங்கிறத உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிச்சுன்னா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணுங்க அது யாரா இருக்குன்னு. அதுவும் அந்த பாடலும் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நல்ல கமெண்ட்ராது. படத்துல இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தொய்வா இருந்தாலும் படத்துல விஜயுடைய காமெடி, பிரேம்ஜியுடைய காமெடி ரொம்ப சூப்பராகவே செட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிரேம்ஜி வந்து ஒரு இடத்துல மாட்டிக்குவாரு, இவர் என்னுடைய மாமா தான் அப்படின்ட்டு விஜய் வந்து விஜய்க்கு கால் பண்ணி சொல்லும்போது யாரு, அவர் எப்படிப்பட்ட ஆள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த காமெடி எல்லாம் படத்துல ரொம்ப சூப்பராகவே செட் ஆயிருக்கு. இது ஃபுல்லத்தையும் சொன்னோம்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். ஆனா இந்த காமெடி எல்லாம் தளபதிக்கு பிரேம்ஜிக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுல தளபதி இந்த மருதமலை மாமணியே முருகையா, அதெல்லாம் வேற லெவல்ல ரசிகர்கள் கை தட்டக்கூடிய அளவுக்கு இருக்குது. கில்லி ரீக்ரியேஷனா இருக்கட்டும், நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துல வந்து வெங்கட் பிரபு கொண்டு வந்திருக்கிறாரு. அதுவும் ரொம்ப சூப்பராகவே கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தோடைய கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. வெரி குட் கலக்குங்க சார் கலக்குங்க. முக்கியமான விஷயத்தை என்ன சொல்லணும்னா, இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர்லாம் இருக்கிறாங்கல்ல, பிரபுதேவாவா இருக்கட்டும், பிரசாந்தா இருக்கட்டும், அஜ்மலா இருக்கட்டும், ஸ்னேகாவா இருக்கட்டும், லைலாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வெங்கட் பிரபு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து சின்ன சின்ன கேரக்டர்ல வந்தாலும், பிரேம்ஜியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்க எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள ரொம்ப சூப்பராகவே இந்த படத்துல காட்டியிருக்கிறாரு.
படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்குது. என்னுடைய ரேட்டிங் கேட்டிங்கன்னா படத்துக்கு 5க்கு 5 தான் நான் கொடுப்பேன். ரொம்ப சூப்பரா படம் வந்திருக்குது. போய் தியேட்டர்ல பாருங்க. நான் பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியான்னே தெரியல. ஆனா வாழ்க்கையிலேயே முதல் தடவை ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கடா. சாரிடா, தெரியாம பண்ணி. இந்த மாதிரி அடுத்தடுத்த மூவி ரிவ்யூலாம் நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பாய். நான் தான் உங்கள் சகா. மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.